எனக்கு மிலிட்ரி ஃபோர்ஸ் வேணுன்றான். மிலிட்ரி ஃபோர்ஸும் கிடைக்குது. மிலிட்ரி ஃபோர்ஸ் எடுத்து போகிறான். அந்த மிலிட்ரியில் ஒருத்தன் ஹெட்டு. அவனால் தாங்க வருது வம்பே. பாவம் அது. அந்த இடத்துக்கு போகிறாங்க, அந்த ஐலாண்டுக்கு. அந்த ஐலாண்டு பார்த்தீங்கன்னா ரேடர்லேயே விழாதான் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அங்கே வந்து அப்பப்போ புயல் உருவாயிடுமா, காற்று உருவாயிடுமா. அங்கே வந்து ராட்சச விலங்குகள்லாம் இருக்கான். அந்த மாதிரி ஏதோ 1-2 இவன் அந்த ஆராய்ச்சியாளன் மாதிரி இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அவன் வந்து என்ன பண்ணுறான், கப்பலில் இட்டுட்டு போகிறாங்க. கப்பலில் ஒரு டீம் இருக்குது, இவங்க ஒரு இராணுவ டீம் ஒன்று, அது இல்லாமல் இந்த ஆராய்ச்சியாளர்களும் ஒரு 4 பேர் இட்டுட்டு போகிறாங்க. அதில் ஹையர் பண்ணுறவன் தான் ஹீரோ மாதிரி இருக்காங்க அந்த படம் ஃபுல்லும். அப்புறம் இன்னொரு கேர்ளும் வரா, அவள் தான் ஹீரோயின் மாதிரி இருக்கா. ரெண்டும் அவளும் வந்து மிலிட்ரியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸு இருந்திருக்கா. அதுக்கப்புறமா வர அந்த ஐலாண்டுக்கு போகணுன்ற மாதிரி வராங்க. கப்பலில் போயிட்டே இருக்காங்க. கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே ஃபுல்லும் மேகம் சூழ்ந்து அப்படியே அந்த இதை காமிச்சாங்க. பார்த்தா ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அந்த இப்போ டிவியில் பார்க்கவே இவ்வளோ இருந்தால் சினிமாவில் பாருங்கள் எவ்வளோ எஃபெக்டிவ் இருக்கும். அவங்க படம்லாம் எப்போயுமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் படம்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி போது எத்தனை ஒரு 7 ஹெலிகாப்டர் 8 ஹெலிகாப்டர் கிட்டக்க எல்லோரும் ஏறிக்கிறாங்க. கப்பலில் அங்கே போக முடியாது, அவ்வளோதான், புயல் உருவாயிடுச்சு. இதனால தான் ரேடார்லாம் தெரியல, புயல் அப்பப்போ இங்கே உருவாகுது அப்படின்ட்டு ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு இராணுவ டீமோட எல்லோரும் போகிறாங்க. போனால் பயங்கர இது. அந்த புயலில் அப்படியே எங்கே எது இடிக்குன்ற மாதிரி போகுது ஒரு 2-3 நிமிஷம். கடைசியில் அதை தாண்டி போனால் செம்மையா இருக்கு அந்த தீவு. அங்கங்க மழையும் அப்படியே பச்சை பசேல்னு அப்படியே இருக்கு. ஒரே ரொம்ப அழகா இருக்கு. அது ஒன்று ஒன்று அழகாக காமிக்கிறாங்க. அப்புறம் இவங்க போகிறாங்க. போயிட்டே இருக்கப்போ கரெக்டாக அந்த காங்கு தான் ஃபஸ்ட்டு. காங்கு வருது. இது என்னது இதுன்னு பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரி பறந்து வருது. இவனுங்க சும்மா இல்லாமல் இவனுங்க தான் கிளப்பி விடுறானுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாம் மாதிரி போடுறாங்க அங்கங்கே. இவங்க இறங்குறதுக்கு, இவங்க இது பண்ணுறதுக்கு, இவங்க அகழ்வாராய்ச்சி மாதிரி பண்ணுறதுக்கு. ஒரு டீம் உள்ளே போகிற மாதிரியும் ஒரு டீம் வெளியில் ஆராய்ச்சி பண்ணுற மாதிரியும் பேசிக்கிறானுங்க. அதில் பாம் போடுறானுங்க. பாம் போட்ட உடனே அதை லாஸ்ட்டாக தான் தெரியுது அது ஏன் கிங்காங் வந்ததுன்னு. கிங்காங் வருது. எவ்வளோ பெருசு. ஃபஸ்ட்டு ஒரு மரம் வந்து பறந்து வந்து அந்த ஹெலிகாப்டரை அதுக்குள்ளே காங் வருது. காங் வந்து ஹெலிகாப்டர் எல்லாம் சுக்குநூறாக இந்த கையில் ஒன்று அடிக்குதோ அந்த கையில் ஒன்று, அவ்வளோதான், சுக்குநூறாக போயிடுது. அப்புறமா எல்லாருமே எல்லா ஹெலிகாப்டருமே காலி. அவங்கவுங்க பிழைச்சவங்க ஹெலிகாப்டரில் செத்தவங்க கொஞ்சம் பேர் செத்துடுறாங்க. அப்புறம் பிழைச்சவங்க வராங்க. பிழைச்சவங்க வந்து அப்போ தான் அந்த காங் பார்க்குறாங்க. பார்த்தா அப்பா எவ்வளோ ஒரு ராட்சச உருவம் அது. அவ்வளோ ஒரு ராட்சச உருவம், அவ்வளோ பெருசாக இருக்குது. அது ஆஜான்னு பார்க்கனே சொல்ல முடியாது. ராட்சச உருவம் அது. இன்னுக்கும் மண்ணுக்கும் இருக்காம மாதிரி இருக்குது. அப்படியே வந்து அதை பார்த்துட்டு இவங்க போகிறாங்க. பார்த்தோன்னே பொழைச்சவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா 2 டீமாக பிரிகிறாங்க. ஆனால் 3 நாள் கழித்து அதில் இதுவே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. 3 நாள் கழித்து 3 நாளுக்குள்ளே நார்த் சைட் போகணும். அந்த தீவோட நார்த் சைட் போயிட்டா இவங்க காப்பாற்றுற டீம் வந்து இவங்களை காப்பாற்றிடுவாங்க. இவங்க அப்படி தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி போகிறாங்க. ஒரு சைடு வந்து நார்த் சைடு போகலான்ற மாதிரி போகிறாங்க ஒரு டீமு. அது அந்த ஹீரோயின் அப்புறம் இன்னொரு 4-5 பேர் அந்த டீமில் சேர்த்துக்கிறாங்க. இராணுவ டீம் எல்லாம் ஒரு சைடு போகுது. அந்த சைடு போகிறப்போ பார்த்தீங்கன்னா ராட்சச சிலந்தி ஒரு மூங்கில் காடு மாதிரி இருக்குது. உயரமாக இருக்கும் இல்லைங்களா மூங்கில், அது அப்படியே உயரமாக இருக்கிறது. கடைசியில் பார்த்தா அந்த ராட்சச சிலந்தியோட அந்த காலு மூங்கில் மாதிரி இருக்கு. ஒருத்தனை குத்திட்டு அப்படியே நிற்கிது பாருங்க, அம்மா அடி. அப்புறம் அந்த சிலந்தியை அடிக்கிறதுக்கு எல்லாம் கத்தி இது பண்ணுறாங்க.
துப்பாக்கியால் சுடுறாங்க. அப்புறம் அதை சாகடிச்சானுங்க ஒரு வழியாக. அது சாகடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. காலை வெட்டுங்கன்னா அது மூங்கில் கொம்பு மாதிரி இருக்குது அந்த கால். ஒன்று வெட்டினா தான் அதில் வந்து ஒரு பிளட்டு மாதிரி ஒரு ஏதோ பீச்சடிக்குது. கடைசியில் அதை சுட்டு சாகடிக்கிறானுங்க. இந்த டீம் போகிறப்ப இது, அந்த டீம் வந்து போகுது. ஒரு மலை மாதிரி இருக்கிற இடத்துல அங்கங்கே கல் மாதிரி இருக்குது. அதில் மஞ்சள் பெயிண்ட் அங்கங்கே இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவங்க சென்டரில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லும் காட்டுவாசிங்க சுற்றிட்டானுங்க. அவனுங்க மஞ்சள் பெயிண்ட் அடிச்சுட்டு இது பண்ணியிருக்கானுங்க. கண்ணை திறந்ததான் தெரியுது ஒருத்தன் ஆளுன்னு. அதுக்கப்புறம் அவனுங்க பிடிச்சிட்டா அவன் ஒருத்தன் உள்ளேருந்து ஓடி வரான். அவன் இராணுவத்தில் இருந்தவன். கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஃப்ளைட் ஏதோ ஒன்று வந்து கிட்டத்தட்ட 40 வருஷமாவோ என்னமோ அவன் அந்த காட்டிலேயே இருக்கிறான். வேற யாரும் வரல அவனை காப்பாற்றுறதுக்கு. ரேடாரும் அங்கே ஒர்க் ஆகாது, வேற எந்த இதுவுமே ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி எந்த சமிக்ஞையுமே கொடுக்க முடியாது. அந்த மாதிரி அந்த ஒரு காடு, அந்த ஐலாண்டு. அப்புறமா அவன் வந்து சொல்கிறான், அவன் வந்து இந்த சென்னை தமிழ் மாதிரி பேசுகிறான். அவன் வந்து அப்பா காப்பாற்ற வந்தீங்களா, என்னை காப்பாற்ற வந்தீங்களா, வாங்க 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 சொல்லிட்டு அவன் கொஞ்சம் விட்டாக பேசுகிறான். அவன் சொல்கிறான், இந்த இடத்துலலாம் இப்படித்தான் ராட்சச விலங்குகள்லாம் இருக்குது, எதையும் நம்பி போக முடியாது, ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ தான் அந்த ஹீரோ சொல்கிறான், நம்ம நார்த் சைட் போனோம் 3 நாளுக்குள்ளே போனால் தான் நம்ம உயிர் காப்பாற்றிக்கலாம், நம்ம வீட்டுக்கு போய் சேரலாம். அப்போ அவன் சொல்கிறான், 3 நாளுக்குள்ளையா, அதெல்லாம் முடியவே முடியாதுன்றான். அப்புறமா ஒரு இடத்துல போயிட்டு அவங்க அந்த காட்டுவாசிங்க ஒரு கோவில் மாதிரி வணங்குற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் பெரிய பெரிய கல்லுங்க இருக்குது. அந்த கல்லில் பழங்காலத்தில் அந்த ஓவியங்கள் மாதிரி தானே வரைவாங்க. அந்த மாதிரி ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ராட்சச பல்லி ஆட்களை சாப்பிட்ற மாதிரி. இந்த கிங்காங்க தான் கடவுள் மாதிரி அஜானுபாகவா அப்படியே வரைஞ்சி அது உயரமாக இருக்குது. அதை காமிக்கிறாங்க. அப்போ தான் அவன் சொல்கிறான், கிங்காங்கு சாகடிக்காது, நம்மளை காப்பாற்றுது, அது இந்த அயர்லாண்டோட கிங்கு அப்படின்னு அவன் தான் சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே 40 வருஷமாக இருக்கான்ல அந்த ஆள் தான் சொல்கிறான், இந்த மாதிரி கிங்காங் தான் காப்பாற்றுது எல்லாரையும். அந்த பல்லி ராட்சச பல்லி அது வந்து கீழே இருக்கும், அது வந்து ரொம்ப அடியில் இருக்குது, பாதாளத்தில் இருக்குது, அதுக்கிட்ட இருந்து தான் இது காப்பாற்றுது மக்களை அப்படின்ட்டு. இவங்களோட கடவுளே கிங்காங் தான் அப்படின்ற மாதிரி இந்த காட்டுவாசிங்களோட கடவுளே கிங்காங் தான் சொல்கிறான். அப்போ தான் இவனுக்கு புரியுது. இந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆகிறப்பயே பார்த்தீங்கன்னா அந்த இராணுவ ஹெட்டு ஒருத்தன் இருக்கான், மிலிட்ரி ஹெட்டு. அவன் வந்து இந்த இந்த அகழ்வாராய்ச்சி பண்ணுற டீம் கிட்ட ஹெட் இருக்கான் இல்லைங்களா, அவன்கிட்ட சண்டை போடுறான். ஒழுங்காக சொல்லு, எதுக்காக வந்திருக்கீங்கன்னு. அவன் வந்து சொல்லிடுறான், நாங்கள் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம், எங்கள் டீமை வந்து இந்த கிங்காங் தான் கொன்னுடுது, அதை நான் நிரூபிக்கணும், அதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அப்புறம் பார்த்தா அவன் சும்மா சொல்கிறான். அப்புறமா இவன் தான் அந்த 40 வருஷமாக அந்த காட்டில் இருக்கிறவன் தான் சொல்கிறான், அது கிங்காங் கொல்லலை, பல்லிங்க தான் கொல்லுது, அதுங்க பாதாளத்தில் இருக்குது, பல்லிங்க கொல்றதுக்கிட்ட இருந்து பல்லியை சண்டை போட்டு இது கிங்காங்கு காப்பாற்றுமா மக்களை. அந்த மாதிரி போகுது கதை. கடைசியில் அப்புறம் இவன் வந்து ஒரு கப்பல் செஞ்சு வச்சுருக்கான். கப்பல் மாதிரினா கப்பல் மாதிரியும் இல்லை, அது படகு மாதிரியும் இல்லை. அதாவது ஏரோப்ளைனோட பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே கட்டி டயர் மாதிரி கட்டி ஏதோ ஒரு கப்பல் மாதிரி அவன் பண்ணி வச்சுருக்கான். அவன் சொல்கிறான், ஒரு 4 பேர் கரெக்டாக மெக்கானிசம் தெரிஞ்சவங்க இது பண்ணிங்கன்னா ஆப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகேன்ட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து வேலை பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க ஒர்க் பண்ணது சரி பண்ணிட்டாங்க. அந்த கப்பல் ஓடுது. அந்த கப்பல் மாதிரி இருக்குது, படகு மாதிரியும் இல்லாமல் கப்பல் மாதிரியும் இல்லாமல் இருக்குது, ஓடுது. அப்புறமா அவங்க எடுத்துகிட்டு போகிற நேரத்துக்கு அந்த காட்டுவாசிங்க வந்து அவங்களுக்கு விடை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் போகிறாங்க. போனால் அந்த இடத்துல அப்பா 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 ஒரு இடத்துல போகிறப்ப இவங்க வந்து கப்பலில் இருந்து அந்த டீமை கண்டுபிடிக்கணும், அந்த மிலிட்ரி டீமை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போகிறப்ப என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போது அவங்கக்கிட்ட இருந்தே ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் மட்டும் அந்த ரேடார் அந்த மைக் ஒர்க் ஆகுது. அந்த இது போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ரேடார் ஒர்க் ஆகுது. ஒருத்தன்
பேசுகிறப்போ பார்த்தீங்கன்னா இவனும் இந்த கப்பலில் இருக்கிறவனும் பேசுகிறானுங்க, எங்கே இருக்கீங்கன்னு. இந்த கன் ஷூட் மாதிரி பண்ணி வானத்தில் விட்டால் அது கலராக வரும். அந்த வந்து அவங்க இருக்கிற இடம் கண்டுபிடிச்சிட்டாங்க. 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. சரி நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோம், நீங்கள் வாங்கன்னுடுறாங்க. அவங்க வராங்க. வந்தால் அந்த மிலிட்ரி கேப்டன் சொல்கிறான், நான் வரமாட்டேன், இன்னொருத்தன் போயிருக்கான், அவன் அங்கே இருக்கான், அவன் வந்து வெஸ்ட்டு அந்த ஐலாண்டோட வெஸ்ட் சைடு இருக்கான், அவனை போய் மீட்கணும் அப்படிங்கிறான். இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அந்த 40 வருஷமாக அந்த காட்டுக்குள்ளேயே இருக்கிறாரு இல்லையா ஒரு மிலிட்ரி மேன், அவர் சொல்கிறாரு, சான்ஸே இல்லை, அந்த சைடெல்லாம் போனீங்கன்னா உயிரே பிழைக்க முடியாது, அதுங்களோட இடம், அது இருப்பிடம், அந்த பல்லிங்களோட இருப்பிடம், அது முடியவே முடியாது அப்படின்ட்டு. அப்புறம் இவன் மிலிட்ரி மேன் சொல்கிறான், இல்லை அவனை காப்பாற்றாமல் நான் வரமாட்டேன், அங்கே ஆயுதங்கள்லாம் இருக்குது, வெடி மருந்தெல்லாம் இருக்குது அந்த ஃப்ளைட்டோட இதில், அதனால் அது போய் எடுக்கணும் அப்படின்னு. கடைசியில் எல்லாரும் போகிறாங்க. போகிற வழியில் பார்க்குறாங்க, அப்பா ராட்சச எலும்புங்க மாதிரி அப்படியே மனுஷங்க ராட்சசங்க மாதிரி இருக்கிற இதுவை காமிக்கிறாங்க. அந்த எலும்பு கூடுகளை மட்டும் காமிக்கிறாங்க. அப்போ அந்த 40 வருஷமாக இருக்கிற அந்த ஆள், காட்டுக்குள்ளே இருக்கிற ஆள் சொல்கிறான், இது கிங்காங் ஃபேமிலி, இந்த கிங்காங் ஃபேமிலியை இந்த பல்லிங்க அழிச்சிடுச்சு, இதுதான் அந்த எலும்புங்க கூடு, கிங்காங் ஃபேமிலியோட எலும்பு கூடு அப்படின்னு. அது ஒரு 3 எலும்பு கூடு என்னமோ இருக்குப்பா, ராட்சஸ் மேலே போகவே கூடாதுன்னு கேட்கவே மாட்டேங்கிறானுங்க. அப்போ தான் அந்த ராட்சச பள்ளி வருது. ராட்சச பள்ளி வந்தா அம்மாடி, அது அவ்வளோ இதுவாக இருக்குது. அது எல்லாரும் போய் இந்த கிங்காங் ஃபேமிலியோட எலும்பு கூடுங்க பெருசு பெருசாக இருக்குது, அந்த எலும்பு கூடில் போய் அங்கங்கே மறைஞ்சிக்கிறாங்க. ஒரு இடத்துல அது ஏதோ ஜீரணமாகாமல் துப்புனா அதுலேருந்து ஒரு மண்டை ஓடு வருது, அதில் செயின் இதெல்லாம் போட்டிருக்கிறது தெரியுது. அது பார்த்தா இவனுங்க தேடிட்டு வரானுங்களே, அவனோட அது. கடைசியில் இவன் மிலிட்ரி மேன் கிட்ட சொல்கிறான், நீங்கள் தேடிட்டு வந்த ஆளே உயிரோட இல்லை, என்ன பண்ண சொல்கிறீங்க? கிடையாது, அந்த வெடி மருந்தை நான் எடுப்பேன், அந்த கிங்காங்கை கொண்டுவேன் அப்படிங்கிறான். இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, கிங்காங் மேலே தப்பு கிடையாது, அது அதனோட எல்லையை அது பாதுகாக்குது, பல்லிங்க தான் மனுஷ இனத்தை அழிக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்புறமா அவன் ஒத்துக்கவே மாட்டான் மிலிட்ரி மேன். அப்புறம் இவங்க என்ன பண்ணது, சரி போகலான்ட்டு அவங்க மிலிட்ரி டீம் எல்லாம் போதுங்க. இவன் இந்த ஹீரோ சொல்கிறான், சரி நான் இவங்களை கப்பல் கிட்ட கேட்டுட்டு போகிறேன், படகு கிட்ட கேட்டுட்டு போகிறேன், நீங்கள் போயிட்டு அதை எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறான். இந்த ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு மலை மேலே ஏறி நின்று அவங்க படகு இருக்கிற இடமே எங்கன்னு தெரியல, பார்க்கலான்ட்டு பார்க்குறாங்க. கரெக்டாக அந்த என்ட்ரி கொடுக்குது அந்த கிங்காங். அழகாக அவளை இதுக்கு முன்னாடியும் அவளை அழகாக ஒரு இடத்துல பார்த்துட்டு கம்னு போயிடுது. அவள் அழகாக இப்படி தொட்டவுடனே அது கம்முன்னு இருக்கு. அப்புறம் இவளை பார்த்துட்டு கிட்ட இவ தொடுறப்ப அது கண்ணுலேருந்து கண்ணு கசியுது, நீர் கசியுது. இவளுக்கு ஏதோ உணர்த்துதோடனே இவன் அங்கே போயிருக்கான் இல்லைங்களா மிலிட்ரி மேனு, இதை கொள்ள தானே போயிருக்கான். இவோ அப்போ ரெண்டும் பேசிக்குது, நம்ம அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக இவனுங்க எல்லாம் வெடியெல்லாம் வச்சு அதை பாம் பிளாஸ்ட் மாதிரி பண்ணி, அது ரொம்ப ரொம்ப பெரிய வெடி விபத்து மாதிரி அது ரொம்ப அப்படியே இதுவாகி விழுந்துடுது. அந்த நேரத்துக்கு இவங்க வராங்க, ஹீரோவும் இன்னும் பாம்பை வச்சு அதை தகர்க்கிறதா இவனோட பிளான், மிலிட்ரி மேனோட பிளான். அப்போ எல்லாரும் மிலிட்ரி மேனை சுற்றிக்கிறாங்க, அதை கொல்லக்கூடாது, பல்லிங்க தான் கொல்லப்படணும், பல்லிங்க தான் நம்மளுக்கு எதிரி, என்னோட இடத்த அது பாதுகாக்குது, இங்கே இருக்கிற காட்டுவாசிகளை அது பாதுகாக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில் அவன் வெடித்து இது பண்ணிடுறான். பல்லி வருது, ராட்சச இவனுங்க பாம்பெல்லாம் வெடிச்சானுங்கள்ல, கீழே இருக்கிற அதை கலப்பி விட்டுட்டானுங்க. ராட்சச பல்லிக்கு ஒரு தலைவன் மாதிரி இருக்கான், அது பெருசு, அது வருது. அது அம்மா கிங்காங்கும் அதுவும் கரெக்டாக இவனுங்களை இது பண்ண வருது. அந்த நேரம் பார்த்து கிங்காங் எழுந்துக்குது, விழுந்த கிங்காங் எழுந்துடுது. அதோட சண்டை போடுது, செம்ம சண்டை. கடைசியில் இதுங்க எல்லாம் ஓடி வருது. ஓடி வந்தா அது விடவே இல்லை.
கடைசியில் சண்டை போட்டு அதை கிங்காங் சாகிற மாதிரி காமிக்கிறாங்க ஃபஸ்ட்டு. அப்புறமா இவங்களோட துரத்திக்கிட்டு வருது அந்த பள்ளி. இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், அப்படியே அவனே வெடித்து பள்ளியும் வெடிக்க வைக்கிற மாதிரி பண்ணுறான். அது வாளாலே தட்டி அவனை தள்ளி விட்டுடுது. அந்த பள்ளி கரெக்டாக இவனுங்க கிட்ட வர்ற நேரத்துக்கு ஹீரோயின் கிட்டக்கா கிங்காங் வந்துடுது. கிங்காங் வந்து சண்டை செம்ம சண்டைன்றப்போ அப்போ பார்த்தீங்கன்னா அவள் ஒரு மலை மேலே இருக்கா. இதுங்க சண்டை போடுறப்போ கரெக்டாக ராட்சச பள்ளியும் இந்த கிங்காங் சண்டை போடுறப்போ வாலில் அவளை தட்டிடுதா. ஒரு மலை மேலே இருக்கா ஹீரோயின். தட்டுறப்போ அவள் கீழே விழுறா தண்ணியில். இது அவ்வளோ கான்சியஸ் பாருங்க அந்த கிங்காங். இந்த பள்ளியை போட்டு அடித்து நாக்க பிடிச்சி இழுத்து இன்னொரு பள்ளி வேற வருது. அதை போட்டு இழுத்து அதை சாக அடிச்சுட்டு அழகாக அது கையை விட்டு அந்த ஹீரோயின் தண்ணியில் விழறா. கீழே போயிட்டே இருக்கா. அழகாக அந்த கையை விட்டு எடுக்குது. அவள் பொம்மை மாதிரி கூட இல்லை, சும்மா ஒரு அணு மாதிரி இருக்கா அந்த கையில் அவள். அப்புறமா எடுத்து அவளை காப்பாற்றுது. அப்புறமா வராங்க. வந்தால் அவன் சொல்கிறான் அந்த 40 அந்த கிங்காங் கடைசியாக இதுங்க படகுல போகிறப்போ அடிச்சுக்குது. நான் தான் கிங்குன்ற மாதிரி, இந்த ஐலாண்டுக்கு நான் தான்டா கிங்குன்னு அடிச்சுக்குது. அப்புறமா இந்த 40 வருஷமாக ஒருத்தர் இருக்கார் காட்டில். அவர் வந்து சொல்லுவார் நடுவில், என் ஃபேமிலியை பார்ப்பணும் என்னமோன்னு. அந்த எண்டிங் போடுறப்ப அவங்க கரெக்டாக அவர் போய் ஒரு கதவை தட்டுறாரு. நல்லா அழகாக ஷேவ்லாம் பண்ணி மிலிட்ரி உடையெல்லாம் போட்டுக்கிட்டு போய் கதவை தட்டுறாரு. அந்த பையன் திறக்கிறான். நல்லா ஒரு 25 வயசு பையன் மாதிரி இருப்பான், நல்லா வளர்ந்த பையன். அவங்க உள்ளேருந்து வெளியே வராங்க. வந்தால் 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவர் சொல்லுவார், ஒரு கையில் சிக்கன் ஒரு கையில் சரக்கு வச்சுட்டு சாப்பிடணும்னு. கடைசியில் அதை காமிக்கிறாங்க. அவர் ஒரு சிக்கனை கடிச்சிட்டு சரக்கு சாப்பிட்ற மாதிரி. அதோட எழுத்து போடுறப்ப சில சீன்ஸ் எல்லாம் போடுவாங்க. பட் என்னென்னா அந்த ஐலாண்டுக்கு அந்த கிங்காங் தான் கிங்கு. அது வந்து அங்கே இருக்க மக்களையும் காப்பாற்றுது, அதுவும் அப்படியே வெளியாட்கள் வராத மாதிரியும் காப்பாற்றுது. ஆனால் இந்த ஹீரோயின் பேசிக்கிறாங்க, இந்த ஐலாண்ட் இருக்கிறதே நம்ம சொல்லக்கூடாது, வெளியுலக மக்கள் வர வர இது வந்து இதனோட இது கெட்டு போயிடும் அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. பட் கிங்காங் டாப்